அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலும் இயேசு கல்வாரி சிலுவையில் பாடுகளை அனுபவித்த போது பேசி 7 வார்த்தைகளில் 3வது வார்த்தை பேச வாய்ப்பளித்த தேவாதி தேவனுக்கும் சபை தலைமை போதவருக்கும் இணைப்பதற்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பேசிய 7 வார்த்தையின் முதல் 2 வார்த்தை நாம் பார்த்தோம். முதலாவதாவது மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு, 3வது வார்த்தையை நாம் பார்த்தோமானால் யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 நாம் வாசிப்போம். அல்லேலூயா. இந்த 3வது வார்த்தை அவர் பேசும்போது என்ன ஒரு நிலைமையில் இருந்தான்னு எல்லாருக்கும் தெரியும். கல்வாரி சிலுவையில் அவரை முள்கிடத்தாலையும் ஆணிகள் அடித்து ரத்தம் சிந்திய நிலைமையில் பாடுகள் அனுபவித்து கொண்ட போது அவர் அந்த 3வது வார்த்தையை பேசுகிறார். அது கூடி பலரும் இருக்கிறாங்க. நிறைய பேர் அழுது கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் அவரை பரிகாசம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் அவருடைய அன்பையும் வெளிப்படுத்துகிறார். ஏசப்பா எப்படி? அவங்க தாயை பார்த்து, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று. ஏன்னா இவர் இறக்க போகிறேன்னு அவருக்கு தெரியுது. அவர் இறக்க போகிறாரு. அப்புறம் தாயை பார்த்துக்கிறது யாரும் இல்லை. அந்த டைமில் யோசேப்பும் இறந்துருக்கார். அதனால் இவங்க தனிமையில் இருக்க போகிறாங்கன்னு அப்பொழுது அவர் அன்பை வெளிப்படுத்துகிறார். அன்பை, பாதுகாப்பு, ஒரு பராமரிப்பு. எப்படி அதை வெளிப்படுத்துகிறாருன்னா, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொல்கிறார். யாரை பார்த்து? அந்த மகன் யாரை சொல்கிறாரு? 12 சீஷர்களில் ஒரு சீஷன், அவருக்கு அன்பான சீஷன். அங்கே அவர் சிலுவையில் பாடுகள் அனுபவிக்கும் போது அந்த 12 சீஷர்கள் 11 சீஷர்கள் எங்கேயுமே தெரியல, எல்லாம் போயிட்டாங்க. பேதுரு கூட தூரமாக நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. இயேசு அவர் சொன்னார், என்ன சொன்னார்? சேவல் கூவறதுக்கு முன்பாக என்னை 3 தரம் மறுதளிப்பான்னு சொன்னார். அதே மாதிரி அவனும் என்ன பண்ணான்? பேதுரு இயேசுவை 3 தரம் மறுதளித்தார். ஆனால் அன்பான சீஷன் யோவான் மட்டும்தான் அவர் கூட சிலுவையை சுமந்து அவர் சிலுவையில் பாடுகள் அனுபவிக்கும் போது கூடவே நின்று அழுது பார்த்துட்டு இருக்கான். அதுதான் அந்த யோவானை பார்த்து, யோவானுக்கிட்ட தான் அவங்க மரியாள் கிட்ட சொல்கிறாரு, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று. அதே போல் சீசனையும் பார்த்து அதோ உன் தாய். 2 பேருக்கும் அந்த இடத்துல என்ன ஒரு உறவு ஏற்படுத்துகிறார். எப்படியும் நம்ம இறந்து போயிட்டோம்னா தாய் அம்மா தனியாக இருப்பாங்க, சீசன் நம்மளுக்கு அன்பான சீசன் தனியாக இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு உறவை ஏற்படுத்தி ஒரு பாதுகாப்பும் ஒரு பராமரிப்பையும் அந்த இடத்துல ஏற்படுத்துகிறார். இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவர் தாயை கனம் பண்ணுறார், அன்பு செலுத்துகிறார். இதை இதுக்கு அப்போ அந்த இதில் இருக்கும்போது அது என்ன பண்ணுவாங்க, தாயை அவங்க பண்ணும்போது பெற்றோர்களை கனம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, குர்பான் காணிக்கணும்னு ஒன்று பண்ணாங்க. அது ஏசப்பா, அது தேவன் அங்கீகரிக்காத, ஒரு பிடிக்காத ஒன்று. நம்ம வாசிப்போம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை நாம் வாசிப்போம். அது போதும். அதான் குர்பான் காணிக்கை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது இது எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அதோட நிறுத்திடுவாங்க. அவங்க தாயையும் தந்தையையும் பேசாமல் இருப்பாங்களாம். அதுதான் குர்பான் காணிக்கை. ஆனால் மோசே என்ன சொல்கிறாருன்னா, இது கர்த்தர் ஏற்றுக்க மாட்டார். இது ஏற்கக்கூடாத, கர்த்தருக்கு பிரியமான, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆனால் நம்ம இவர் இயேசு அதுக்கு நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியாக என்ன பண்ணியிருக்காரு? தாயை அவர் இறக்கும் முன்னாடி ஒரு மகனை, ஒரு உறவை ஏற்படுத்தி போயிருக்காரு. அவங்களுக்கு தேவையான ஒரு காரியத்தை நாம் கூடவே செய்கிறது தான் அவங்களுக்கு கனம் பண்ணுறதா இருக்கும். நம்ம அவருக்கு எதை குறித்து அவர் தேவன் சந்தோஷப்படுவார், பிரியப்படுவார்னு நம்ம பார்ப்போம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம்.
அல்லேலூயா. இது என்ன வசனம் பார்க்குறோன்னா, அந்த விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியவுமாயிருக்கிறது. நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளை தாயும் தகப்பனும் நம்மளை எப்படி நம்மளை கண்மணி போல் அவங்க பாதுகாக்கிறாங்களோ அதை வந்து நம்ம திருப்பி அவங்களுக்கு செய்யணும். அவங்களுக்கு முதியோர் இந்த அம், வயதடைந்த காலத்திலும் வந்து நம்ம அவங்களுக்கு செய்த நன்மைகளை நம்ம திருப்பி செய்யணும். அதை குறித்து தான் வந்து தேவன் வந்து பிரியப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் இது இந்த வேத வசனத்தில் நம்ம நிறைய இடத்துல நாம் பார்த்துருக்குறோம். நம்ம தகப்பனும் தாயும் எப்படி கனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவையாக. தகப்பனும் தாயும் கனம் பண்ணணும். நம்ம அன்பு செலுத்தணும். அவங்கள எடுத்துட்டு போய் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்க முடியலன்ட்டு முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துடுறாங்க. அது கிடையாது. அவர்கள் இருக்கும் வரை நம்ம அவர்களை கனம் பண்ணணும். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணோம்னா கர்த்தர் நமக்கு கொடுத்த தேசத்தில் நம்மளை நீண்ட நாட்கள் இது பண்ணுவார். நம்மளை வந்து ஜீவிக்க பழிப்பார். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 22, 3 வசனங்களை நாம் வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2, 3. அல்லேலூயா. என்ன சொல்லியிருக்காங்க? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணவையாக. இந்த கற்பனைகள் 10 கட்டளைகள்ல முதல் கட்டளை என்ன கட்டளை சொல்லுங்க? அல்லேலூயா. இது ஒரு முதலாவது கற்பனையா இருக்குது. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு பார்த்துருக்கோம். அதுதான் அவர் அந்த இறக்கும் தருவாயில கூட கல்வாரி சிலுவையில் பாடுகள் அனுபவிக்கும் போது கூட அவர் நம்ம தான் போயிட பொறுமைன்னு எதுவும் எண்ணிக்கை இது பண்ணலை. அவர் தாயை அழுது கொண்டிருக்காங்க, அந்த சீஷன் அழுதுருக்கான தாயை பார்த்து அவர் அன்பு செலுத்துறாரு, அது கனம் பண்ணுறாரு. அந்த டைம்ல வந்து யோவான் கூட ஒரு தாய் மகன்ற உறவை ஏற்படுத்திட்டு அவர் போறாரு. அதுதான் வந்து நாம் பார்க்குறோம். இரண்டாவது அடுத்து பார்த்தோம்னா நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. எப்படி கனம் பண்ணுமா? பெற்ற தகப்பனுக்கு செவி கொடுக்கணும். தகப்பன் சொல்றது எதுவும் கேட்காம அப்படி நடக்கிறது இல்லை. தகப்பன் என்ன சொல்றாரு, என்ன அறிவுரை சொல்றாரு, அதை செவி கொடுத்து நம்ம கேட்கணும். அதுதான் வந்து நம்ம தகப்பனும் தாயும் கனம் பண்றது. அதே போல தாய் வந்து வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணுது. அவங்களோட வார்த்தையை வந்து கேட்கணும். என்ன வந்து எந்த வார்த்தை சொன்னாலும் கீழ்ப்படியணும், கேட்கணும், அசட்டை பண்ணக்கூடாது. ஏசப்பா தான் நம்மளுக்கு இதுக்கெல்லாம் முன்மாதிரியா இருக்காரு. இறக்கும் தருவாயில கூட அவர்களை வந்து கனம் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த வசனத்தை பார்க்குறோம். அடுத்த ஒரு வசனத்தை பார்ப்போம். லேவியராகவும் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்து இருக்கணும். அவர்கள் தாய் தந்தை சொல்றது அவங்களுக்கு பயந்து அவங்க வழியில நடக்கணும். அப்படி நடக்கும்போது தான் வந்து கர்த்தருக்கு அது பிரியமா இருக்கும். இயேசுவே வந்து அவங்க தாய்க்கு வந்து கனம் பண்றாரு. அவங்கள மறக்காம அவங்கள வந்து நம்ம இறந்த பிறகு கூட எந்த ஒரு அவங்களுக்கு எந்த கஷ்டங்கள் வரக்கூடாதுன்னு யோவான் அன்பான சீஷனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி அவர் இது பண்றாரு. அதுதான் இந்த இந்த 3வது வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனே
அதே உன் தாய் என்று ஒரு தாயும் ஒரு மகனின் உறவை ஏற்படுத்துகிறார். அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவர் அன்பு செலுத்துகிறார். நம்மளையும் நம்மளையும் அதே போல அன்பு செலுத்தி ஒரு பாதுகாப்பு, ஒரு பராமரிப்பதற்காக இயேசு நம் செய்த பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.